விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இந்த வாரம் சுமாரான பலன் தான். 8 நாளை கவனம், தேவையில்லாத விஷயங்கள் எதுலையும் தலையிடாதுங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் உண்டு. நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ், அதுக்கு தகுந்த லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் பொருளாதாரம் சுமார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவையற்ற செலவினங்கள் வருந்துக்கிட்டே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை நீங்கள் அதில் பெரிய லெவலில் இன்வால்மெண்ட் ஆனாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதில்ல. அதை நடைமுறைப்படுத்துகிற நிறைய தடைகள் என்பது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள், தடை, போராட்டம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு இருக்கார். 5ஆம் இடம் என்பது நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஸோ எந்த காரியத்தை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அந்த காரியத்தை செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பது. நல்லா பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, எல்லாமே கொஞ்சம் பொறுமை நிதானமாக செயல்படுங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸும் சுமார், உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக இருக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. நல்லா கிடைச்ச வேலையை சந்தோஷகரமாக பாருங்கள். கிடைச்ச பிஸ்னஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் இந்த வாரம் முழுவதும் முக்கியம்.